பல லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்த குட்டி அம்பானி. இந்த ஒரு கப் 2 rupeesன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து 5 rupees. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் போடுறேன்ல 3 rupeesன்னு வச்சுக்கோங்க சுகர். அது 10 rupees ஆகும் டோட்டலா. 50 minus 10 எனக்கு 5 rupees ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கப். இந்த வயசுல இப்படி ஒரு மெச்சூரிட்டியா? இதுல நான் நல்லா பண்றேன், ஏன் இதை வச்சு காசு வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள இருந்தது. ஆனா அதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 2 கப் செல் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டு சிறு பிள்ளைகளை இந்த வளரும் பிசினஸ் மேனின் அறிவுரைகளை நிச்சயம் கேட்கச் சொல்லுங்கள். இல்ல இந்த வயசுல அவர் இவ்வளவு அப்சர்வ் பண்ணிக்கிறது எங்களுக்கு புதுசுதான். நாங்கெல்லாம் கத்துக்கும் போதே அதெல்லாம் 30+ ஆயிடுச்சு. ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். ஒரு ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தா 1 வாங்கினா 1 ஃப்ரீ, ஃபேமிலி கூட்டிட்டு வந்தா லைக் 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வேர்ல்டு ஹெல்த்தி ஆக்கணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அண்ட் நிறைய திங்ஸை சால்வ் பண்றது தான் என்னோட கோல். சிறுவர்களை தொழிலதிபராக்கும் குட்டி மாஸ்டர். கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள இருந்தது. ஆனா அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி வந்தது. ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும்ல நம்மளுக்கு. நம்ம வெளியில கடை ரோட்ல வந்து நிக்கிறோம், வரக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருக்கும், உங்களை வந்து ஏமாத்தலான்னு உங்களுக்கு தாட் இருக்கலாம். பட் எப்படி இதை பிரேக் பண்ணீங்க? சரி ஓகே நம்ம கடை போடலாம் அப்படின்னு இந்த வயசுலயே. ஸோ நான் நிறைய பேர் லைக் செல் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களும் ஹெசிடேட் பண்ணாங்க, ஸோ நானும் ஹெசிடேட் பண்ணேன். லைக் எனக்கும் ஹெசிடேஷன் கொஞ்சம் வந்தது. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 கப் செல் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கரேஜ் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகே, எல்லாரும் என்கரேஜ் பண்ணதை நம்பி கடை ஒன்று போடலான்னு இருந்தீங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு கோல்னு ஒன்று இருக்கும்ல, என்ன பண்ணணும்னு ஆசை? ஃபியூச்சரில் வேர்ல்டு ஹெல்த்தி ஆக்கணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அண்ட் நிறைய திங்ஸை சால்வ் பண்ணுறது தான் என்னோட கோல். பெரிய கோலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் கப்பு போட்டு ஒருத்தங்களுக்காக ஜூஸ் கொடுக்கும்போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு கஸ்டமர் இப்போ தான் பார்த்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் இருந்தார், அவர் தான் இவருடைய லெமனேடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு நபர். ஸோ அதை தாண்டி இப்போ 100 கப்பை தாண்டி பையன் வந்து விற்றுக்கிட்டு இருக்காரு. 101 அவர் தான் குடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெமனேடு ஒன்று போடுறோம், இது பிஸ்னஸாக பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கப்பு விற்கும் போது எப்படி இருந்தது? கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள இருந்தது. ஆனா அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி வந்தது.